கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு இந்த தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை 119 சங்கீதம் 96 வசனம். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கவனிங்கள். சகல சம்பூரணத்திற்கும் எல்லை கண்டேன், உம்முடைய கற்பனையோ அல்லது உம்முடைய வேதமோ உம்முடைய வசனமோ மகா விஸ்தாரம். தாவீது எழுதின மிகப்பெரிய சங்கீதத்தில் இருந்து ஒரு சிறிய தியானத்திற்குள் கர்த்தர் இன்று நம்மை நடத்துவாராக. இந்த நாள் நீங்கள் பரலோகத்தின் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நாளாய் இருக்க போகிறது. தேவ ஆவியினால் உணர்வடைந்து தேவ ஞானத்தினால் நடத்தப்பட்டு சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும் ஒரு நாளாய் இந்த நாள் இருக்க போகிறது. என்னுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கும் தேவ ஜனமே, இந்த சங்கீதத்திலே 119 சங்கீதத்திலே பிரதானமாய் ஏறெடுக்கப்படுகிற தாவீது ஏறெடுக்கிற சில ஜெபங்கள் உண்டு. முதலாவது அவன் சொல்லுகிறான், என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லுகிறான். இரண்டாவது அவன் அதிகமாய் கேட்கிறான், எனக்கு போதியும் என்று சொல்லுகிறான். மூன்றாவது சொல்லுகிறான், என்னை நடத்தியருளும். ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று திரும்ப திரும்ப அவன் கேட்கிறான். அடுத்தபடியாக சொல்லுகிறான், எனக்கு போதியும் என்று சொல்லுகிறான். மூன்றாவதாக என்னை நடத்தியருளும் என்று சொல்லுகிறான். இவைகளைத்தான் திரும்ப திரும்ப திரும்பமாக இந்த அதிகாரம் முழுவதிலும் அவன் பேசுவதை நாம் கவனிக்கலாம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் இப்படியாய் சொல்லி இருக்கிறது, உம்முடைய பிரமாணங்கள் அல்லது உம்முடைய வேதம் மகா விஸ்தாரம். சகல சம்பூரணத்திற்கும் எல்லை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். சங்கீதக்காரன் என்று அறியப்படுகிற தாவீது அவனுடைய முதலாவது சங்கீதத்திலேயே சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து அவனை ஒரு விசாலமான இடத்தில் வைக்க வேண்டும் என்றால் அதற்கும் அவருடைய வார்த்தைக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது. யார் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையின்படியே நடந்து அதை கனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் ஒரு மகா விஸ்தாரம் வருகிறது, ஒரு விசாலமான பாதை வருகிறது. சிறியவனாயிருந்த தாவீது தேவனால் உயர்த்தப்பட்ட சிங்காசனங்கள் மட்டும் வந்து எட்டினபடினால் அவனுக்கு இந்த சத்தியம் விளங்கி அவன் உபதேசிக்கிறான். ஒரு மகா விஸ்தாரத்திற்கு ஒரு வழி இருக்கிறது, ஒரு விரிவாக்கத்திற்கு, நெருக்கத்திலிருந்து விசாலத்திற்கு வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துவதன் மூலமாய் வருகிற ஒரு நன்மை. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 ஜெபங்களையும் திரும்ப திரும்ப ஏறெடுக்கிறான். என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லுகிறான், எனக்கு போதியும் என்று சொல்லுகிறான், என்னை நடத்தியருளும் என்று சொல்லுகிறான். அதன் விளைவு தேவன் தமது ஞானத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். 119 சங்கீதத்திலே 97 வசனம் முதற்கொண்டு 100 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது 3 விதமான ஞானம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் இன்றைக்கு உங்களுக்கு அருளப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. நீங்கள் வாஞ்சித்து கேட்க வேண்டும், ஆண்டவரே இந்த ஞானத்தை இன்று எனக்குள் தாரும். காரணம், இந்த ஞானம் உனக்குள் வந்துவிட்டால் விசாலத்திற்குள் நீ நடப்பாய், விஸ்தாரமாய் உன் எல்லைகள் மாறும். நெருக்கத்தில் இருந்து விசாலமான பாதைகள் தேவனால் அருளப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற ஞானம் 119 சங்கீதம் 98 வசனத்தில் இருக்கிறது. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர் என்று எழுதியிருக்கிறது. சத்துருக்களிலும் அதிக ஞானம், சாதுரிய ஞானம். இந்த சாதுரிய ஞானத்தை தேவன் நமக்கு அருளுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிறது. தாவீதுக்கு தேவன் இந்த சாதுரிய ஞானத்தை அருளி இருந்தார். சத்துருக்களிலும் அவனை அதிக ஞானியாய் மாற்றி இருந்தார். எனவே அவன் போகிற எல்லா இடத்திலும் அவனுக்கு ஜெயம் இருந்தது, அவன் வெற்றி பெறுகிறவனாகவே இருந்தான். இந்த நாளில் இந்த ஞானம் உங்களுக்கு தேவை. ஆண்டவரே, எனக்கு இந்த சாதுரிய ஞானத்தை தாரும், நான் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், சத்துருக்களின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்கிறார். அவருக்கும் இந்த சாதுரிய ஞானம் தேவனால் அருளப்பட்டிருந்தது.
என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக 119 சங்கீதம் அதிலே 99வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். தத்துவ ஞானம், போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவு. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, போதித்தவர்களுக்கு மனிதர்கள் போதித்தார்கள். அப்படியாக யாரோ ஒருவர் போதிக்கிறார் என்றால் அவருக்கு யாரோ போதித்திருக்கிறார்கள். போதகர்களுக்கெல்லாம் போதகர்கள் உண்டு. ஆனால் தாவீது சொல்லுகிறான், எனக்கு நீர் போதியும் என்று சொல்லி. எனவே ஆவியானவர் அவனுக்கு போதித்தபடினால் அவன் தனக்கு போதித்த எல்லாரை பார்க்கிலும் அறிவுள்ளவனாயிருந்தான். காரணம், ஆவியானவருக்கு அறிவை உணர்த்த யாரால் கூடும்? என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை போதித்து நடத்துவார் என்று சொன்னால், இந்த தத்துவ ஞானம், போதித்தவர்கள் எல்லாரிலும் இருக்கிற ஞானம், எல்லா ஞானத்தையும் விட அதிக அறிவு உங்கள் வாழ்க்கையில் காணப்படும். இதன் விளைவு மேன்மையாயிருக்கிறது. மூன்றாவதாக 119 சங்கீதம் அதில் 100வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். விருத்தாப்பிய ஞானம். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, முதியோரிடத்தில் நிச்சயமாய் ஞானம் இருக்கிறது. ஆனால் அந்த ஞானம் பட்ட ஞானமாய் இருக்கிறது. அவர்களிடத்திலே பேசும் பொழுது அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பாதையை திரும்பி பார்த்து உங்களுக்கு ஞானத்தை சொல்லுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், இது போலத்தான் 40 வருடங்களுக்கு முன்பு என் வாழ்க்கையில் நடந்தது, 10 வருடத்துக்கு முன்பு என் வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஞானத்தை கொண்டு வருவார்கள். இதுதான் முதியோர்களின் ஞானம். ஆனால் தாவீது திரும்பி பார்த்து ஞானத்தை பெறவில்லை. அவனுக்கு முன்பதாக he was walking by revelation. அவனுக்கு முன்பதாக, அதாவது இனி வரக்கூடிய ஞானத்தை பெற்றவனாய் தாவீது செயல்பட்டான். அதுதான் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம், விருத்தாப்பிய ஞானம். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விருத்தாப்பிய ஞானம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், வெளிப்பாட்டின்படி வருகிற ஞானம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் அறிந்திராதவைகளையும் உங்களுடைய அறிவு கெட்டாத நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். 3 ஞானத்தை குறித்து பேசியிருக்கிறேன். சாதுரிய ஞானம், அதை பார்க்கிலும் அதிக ஞானத்தை தேவன் உங்களுக்கு அருளுகிறபடினால் இன்றைக்கு தேவன் வெற்றியை தரப்போகிறார். போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவு, தத்துவ ஞானம், அதை பார்க்கிலும் அதிக ஞானத்தை தேவன் உங்களுக்கு அருளுகிறபடினால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். முதியோர்களின் ஞானம், விருத்தாப்பிய ஞானம், அதை பார்க்கிலும் அதிக ஞானத்தை தேவன் தருகிறபடினால் அறிந்திராத, அறிவு கெட்டாத நன்மைகளை இன்றைக்கு நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.